அதுதான் இவரு எங்களை எல்லாரும் சேர்த்து டார்ச்சர் பண்றீங்களா? நான் பண்ண ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க தயவு செய்து சொல்லுங்க. எங்கடா நீ எங்கடா அங்க பாரு. என்ன என்கிட்ட விளையாடுறியா? உன் விளையாட்டு செல்லாது. அப்பா கிட்ட விளையாடுறேன்னு நினைக்காத. ஏய் சிரிக்காத. வா, உன் நல்லபடியா அனுப்பிச்சிருக்கேன் சொல்றதுக்கு. வா வா வா, விளையாட்டு காட்டாத. வா, பொறுமையா இரு. அந்த இடத்துக்கு போவோம். போய் நல்லபடியா மந்திரம் செஞ்சு உன்னை வழி அனுப்பிச்சிருக்கிறேன். தைரியமா இரு, பொறுமையா இரு. அழுகாத அழுகாத அழுகாத. சத்தம் போடுங்க ப்ளீஸ். ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது பேய் வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்து பேய் வீடியோ எடுக்கிறதுக்கு வரல. லாஸ்ட் டைம் ஒரு சாமியாரங்க கூட வந்து வீடியோ எடுத்திருப்பார். அவரை பார்க்குறது தான் அவர் ஊருக்கு, அவர் வீட்டுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். நாங்கள் அவரை சந்திக்கிறதுக்கு அதாவது நாங்கள் கிளம்புனது எங்கள் ஊர்லேருந்து பகலில் தான் கிளம்புனோம். ஆனால் ரொம்ப லாங், அதாவது ஸ்டேட் டு ஸ்டேட்டு. அவர் இப்போ ரீசெண்டாக வந்து என்னென்னா ஒரு இடத்துல ரூம் எடுத்து கர்நாடகாவில் தங்கியிருக்காரு. அதனால் கர்நாடகாவுக்கு வந்தோம். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய, அதாவது பெங்களூர்லாம் தாண்டி ஒரு இடத்துல இருக்கார். அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். மெயினாக நாங்கள் இங்கே வந்து ரீசன் என்னென்னா, அவரை பார்த்து சில விஷயங்கள் பேசணும். அப்புறம் அவர்கிட்ட நாங்கள் கொஞ்சம் சில விஷயங்கள் என்னென்னா, அவரை நம்பாமல் நாங்கள் சில விஷயம் பேசிட்டோம். ஆனால் அவர் சொன்ன பல விஷயங்கள் உண்மையாக இருந்துச்சு. அதனால் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும். மணி இப்போ வந்து திட்டத்தட்ட நான் அதை காட்டிடுறேன் பாருங்களேன். மணி இப்போ என்னான்ட்டு 3 இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தெரியுதாடா? 3:05 கரெக்டாக மணி. அதாவது காலங்காத்தால் 3:05. இப்போ தான் நாங்கள் ட்ராவல்லாம் முடிச்சு வந்தோமே. லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு இடத்துல வீடியோ எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வீடியோ எடுத்துகிட்டு போன வரைக்கும் தான் உங்களுக்கு தெரியும். அந்த வீடியோ எடுத்து திட்டத்தட்ட ஒரு 7-8 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த 7-8 நாளாக சரியான தூக்கம் இல்லை. ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து எப்படி சொல்கிறது, ஒரு நிம்மதியே இல்லைன்னு சொல்லலாம். அதாவது அங்கே எப்படி சொல்கிறது, அங்கே நடந்த சில விஷயங்கள்லாம் வந்து திருப்பி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நிம்மதி இல்லை. அதனால தான் இவரை பார்த்து இவர்கிட்ட ஏதாவது கயிறு கட்டிட்டு போகலாமா, இல்லை அவரை பார்த்து பேசிட்டாவது போகலான்னு வந்திருக்கோம். அவரை காண்டாக்ட் பண்ணப்போ என்ன சொன்னார், நான் தமிழ்நாட்டில் இல்லைப்பா அப்படின்ட்டாரு. ஏன்னா எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. சரி எங்கே இருக்கீங்கன்னு சொன்னப்போ இந்த மாதிரி நான் கர்நாடகாவில் பெங்களூர்லாம் தாண்டி லாங்கில் இருக்கேன்னாரு. அதுதான் அவரை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். தூக்கம்லாம் சுத்தமாக இல்லை. ரொம்ப உடம்புல முக்கியமாக அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் தகாத வார்த்தை ரொம்ப பேசிட்டேன். ஆமாம், அவர் அந்த நிறைய பேர் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க, அவரை நீ மரியாதை இல்லாமல் பேசிட்டேன்ட்டு. எல்லாத்துக்கும் சாரி. புரிதல் இல்லாமல் ஒரு பயத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படி பேசிட்டோமே தவிர, மித்தபடி அவர் மேலே ஒரு மரியாதை இருக்கனால தான் எங்கள் சேஃப்டிக்கு நாங்கள் அவரை கூட்டிகிட்டே போனோம். இப்போ அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு எங்களுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் அவர்கிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது எங்களோட நிம்மதிக்காக. இந்த வீடியோ எடுத்த ஒரு 8-9 நாள் சரியா தூக்கம் இல்லை. எனக்கே சரியான தலைவலி. ஏண்டா அவனே வந்து இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கம் இல்லாம கண்ணா வலிக்குது. இல்ல அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நாங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம். ஆமா, அது நிம்மதியே இல்லை ரொம்ப. அது மணி ஆயிடுச்சு. ஒரு மாதிரி அதனால அவரை பார்க்க தான் வந்திருக்கோம். சிறப்பு போலாமா? மணி ஆயிடுச்சு. இந்த டைமுக்கு போயிட்டு ஃபோன் அடித்தோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 தடவை ஃபோன் அடித்தாச்சு, எடுக்கவே இல்லை அவரு. இந்த டைமில் போய் ஒருத்தவங்க வீட்டில் எழுப்புறது எவ்வளோ பெரிய தப்புன்னு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஒரு பீஸ் நிம்மதிக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். கொஞ்சம் தூரம் கிடையாது, நாங்கள் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். போயிட்டுலாம் நாங்கள் திருப்பி பக்கத்தில் இல்லை ஒன்றும் ரிட்டர்ன் வரதுக்கெலாம். சரிவா, என்ன இருந்தாலும் போய் தான் ஆகணும். இவன் ஏன் கையிலியோட வந்திருக்கான்னா, அப்படியே நாங்கள் ஒரு சின்ன ரூம் எடுத்துருவோம். ரூம்லேருந்து அப்படியே வந்துட்டோம் புறப்பட்டு. அதனால தான் கைலியோட வந்திருக்கேன். அது எதுவும் நினச்சிக்காதீங்க. அதாவது ஒரு சட்டை, காஸ்டியூமு, கைலி, வேஸ்டின்றது எல்லாமே நம்ம போடுறது தான். அதில் வந்து இது போட்டால் ஃபேன் ஷர்ட் போட்டிருந்தா தான் நீட்டுன்னெலாம் கிடையாது. அப்படி நினச்சிக்காதீங்க. வாடா. கதவு எவ்வளோ நேரம் திறக்க ஆக்குறாருன்னு தெரியலையே. கதவுக்கு தூங்கிட்டு இருப்பாங்களே, எவ்வளோ நேரம் ஆக்குறாங்கன்னு தெரியலையே. சும்மா ஆகிட்டே தரல பார்ப்போம். ஏய் இல்லடா, ஏய் தட்டி பாரு. தட்டி பாரு. ஏய் தட்டுறா நீ. அதுக்கு ஏன் சொல்றேன்னா, சப்போஸ் அவர் தப்பா நினைச்ச கூடாது நம்மள. அந்த மாதிரி இருக்கும். ஒரு தடவை கடைசி அடிச்சு பார்த்தோம். கதவை தட்டுறா. கதவு திறந்தா இருக்கு, அதான் தெரியுது. என்ன பண்றது? ஒரு சார் கூப்பிடலாம். இங்கிட்ட ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. அதெல்லாம் இங்கிட்ட கூட போய் பார்க்கலாம். இல்லை போயிடலாம்.
உள்ள அப்புறம் திறந்துருக்க வீட்டுக்குள்ள போகக்கூடாதுடா, எதுவும் தப்பா நினச்சிக்குவாங்க. ஏய் வந்துட்டோம்டா போலாம்டா. சுனி எதுவும் பண்ணி வச்சிருந்தா ஏய் பூடா. அந்த மாதிரிலாம் ஆகாது. ஆனால் என்ன எனக்கு என்ன தெரியுமா பயம், ஒருத்தங்க இப்படி திறந்துருக்க வீட்டுக்குள்ள நுழையிறது அஃபென்ஸ்டா. அதான் ஆனால் இவர் தனியாக தானே இருக்குன்னாரு. தனியாக இருக்காரு. சப்போஸ் அவர் தனியாக இருக்காரு, அவர் எங்கேயாவது வெளில போயிருந்து நம்ம ஆள் இல்லாத வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு பக்கத்தில் யாராவது பார்த்து தப்பா நினச்சிட்டாங்கன்னா, ஏய் பார்க்கலாம்டா போடா. இருக்காரு, அதெல்லாம் நினைச்சுக்க மாட்டாங்க. சரி ஓகே அதான் உள்ளே போடா. அவர் தானே வர சொன்னாரா, அவர் பேசின தோறடா. ஏய் இப்போ கூப்பிட்றோம் அங்கே பாரு ஆள் இருக்காங்க. ஆள் இருக்காரு அங்கே பாரு, ஆள் இருக்காங்கடா. தூங்குறாரா? அண்ணா லைட் இருக்கா? ஃபேன் இல்லாம தூங்குறாரு. என்னாச்சுடா? என்னடாச்சு? ஏய் கதவு சாத்து ஒன்றும் இல்லை. வாடா ஒன்றும் இல்லைடா, வாடா. அவர் எழுப்புங்கடா. அண்ணா ஒரு சேர்ந்துறீங்க. அண்ணா வந்துட்டோண்ணே. நாங்கள் வர சொல்லியிருந்தீங்கண்ணே, வந்துட்டோண்ணே. ஏந்திரிங்கண்ணே. ஏய் ஒரு நிமிஷம், இப்போ என்னன்னா அவர் தூங்கிட்டு இருக்காரு, அவர் நாங்கள் எழுப்பி விட்டுக்கிறோம். எழுப்பிட்டதுக்கப்புறம் நாங்கள் வீடியோ பாய். என்னப்பா இந்த நைட்டில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? இந்த நைட்டில் வரதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லைண்ணே. ஆனால் நிறைய கமெண்ட்டு பார்த்து நான் வீடியோவில் போன தடவை எடுத்துருப்போம்ல. ஆமாம், அந்த வீடியோவில் உங்களை அவமரியாதையாக பேசியிருக்கேன். அது என்னோட பயத்தில் தான் பேசினேன். சரி, தவிர்த்து நான் பேசுறதுக்காக பேசுகிறேன் உங்களை. இல்லையா, நான் அதை கருதவே இல்லையா. நீங்கள் பேசுகிற அதை பற்றி. ஆனால் கமெண்ட்லேயும் எனக்கு கூட தோண்டிட்டு இருந்துச்சு. கமெண்ட்டில் எல்லாத்துலேயும் அதை பற்றி தான் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருக்கீங்க, எங்கள் அப்பா வயசில் நீங்கள் இருக்கீங்க. நம்ம அப்பாவை இந்த மாதிரி பேசிட்டோமான்ற ஒரு நான் உங்களை பேசணுன்றதுக்காகலாம் பேசல, பயத்தில் பேசுகிறேன். அதனால உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் மெயினாக நானும் வந்தேன். நான் நாளைக்கு ஊருக்கு போகிறதான் ப்ரோக்ராம். நான் இங்கே வர சொல்ல உங்களுக்கு அது மெயினாக உங்களுக்காக தான் வந்தேன். மன்னிப்பு கேட்க தானே வந்தேன். எதுவும் நினச்சிக்காதீங்க. நான் ஒன்றும் மனசில் நினைக்கலையா. நான் நீங்கள் சொன்னதே காதலே விழுலையா. காதில் விழுவுல. ஆனால் நாங்கள் அப்படி நீங்கள் பேசும்போது உங்களை நான் கவனிக்கவே இல்லையா. வீட்டில் பார்த்தீங்களா? மற்ற கவனிக்கல. ஆனால் எனக்குள்ள தோண்டிட்டு வந்துச்சு. உங்களுக்கு ஓகே, என்னுடைய எய்ம் என்ன, அதை வழி நடத்துறது தான். அதனுடைய ஆத்மாவை சாந்தப்படுத்துறது தான் என்னுடைய. உங்கள் பேச்சு எனக்கு சத்தியமாக எனக்கு கேட்கவே இல்லை. நீங்க பேசுனது எனக்கு கேட்டதால உனக்கு மன்னிப்பு கொடுக்க முடியும். நான் எனக்கு கேட்கவே இல்லையா. வீடியோ பார்த்தேன், அதெல்லாம் பேசுறது கேட்டுச்சு, தெரிஞ்சு பார்த்துட்டேன். நான் அதை மனசுல நினைச்சிருக்கேன். நான் எதுக்குப்பா கேட்கணும்? நீங்க பயத்தில் கத்துனதுனால தானே என்ன நீங்க பேசுனீங்க. நான் மனசுல நினைச்சுக்கப்பா. நானும் எதுவும் பேசல. பட் நானும் கொஞ்சம் சாரி இல்லைப்பா, நீ பயந்த. நானும் எதுவும் உங்கள்கிட்ட பேசல. இருந்தாலும் கொஞ்சம் ஒருத்தர் என் ஃப்ரெண்டு பேசிடுறேன். வந்து என்னன்னா, நம்ம அந்த வீடியோ எடுத்துருந்தோம். ஆமா, அதுக்கு எனக்கு தூக்கமே வரல சத்தியமா. எனக்கு இப்போ கூட கண்ணா ரொம்ப சொல்லி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இல்லை இப்போ என்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் வீடியோ எடுத்தது தான் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஒரு 7-8 நாளாக சரியான தூக்கம் இல்லை. ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த நீங்க ஒரு பொண்ணு சொன்னீங்களே, ஒரு பொண்ணோட பேரு, அந்த பொண்ணோட கனவா திருப்பி வந்துட்டு இருக்கு. உங்களையா? இந்த இடத்துலயா? சரி, நீங்க இங்க ஃபேனிங்லாம் இல்லாம இருக்கீங்க. எப்படி படுத்துருக்கீங்க? இங்க ரூம் எடுத்தீங்க தான் இல்ல உங்க வீடு? கனவு எந்த மாதிரி தெரியுமா? அவர் பேசுறீங்க. என்னையே தூங்கல, வாப்பா அப்பா வாப்பான்னு போட்டு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் மல்லு கட்டிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்தவொடனே போயிடுச்சு, எங்கே போச்சுன்னு தெரியல. கதவு சத்தம் கேட்டுச்சு. அப்போ வெளியே போகும்போது தான் கதவு சத்தம் கேட்டுருக்குமா? ஆமாம், இப்போ கதவு சத்தம் கேட்டு. அண்ணா அப்போ இது கேளுங்க, நீங்கள் இப்போ நாங்கள் வரது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு சவுண்டு கேட்டுச்சா? ஆமாம், என்னை போட்டு நோண்டிக்கிட்டு தான் இருந்தது. என் மகா பாப்பா என்னை விட்டு ஏன்பா வந்த
என்னை விட்டு வாப்பா, என் கூட வாப்பா அப்படின்னு மல்லு கட்டி இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து. நீங்கள் வந்த உடனே தான் போச்சு. எனக்கு தூக்கமும் இல்லை. என்னை போட்டு தட்டி காலை போட்டு சொரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது வந்து வாப்பா வாப்பா வாப்பான்னு இல்லை, நீங்கள் இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அதாவது இப்போதானே செய்யுது அது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியா? ஆமாம், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி வெளியே சத்தம் கிடைச்சப்பா, அவங்க வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிடுச்சு போல இருக்கு. நீங்கள் வந்த உடனே பார்த்துட்டு இல்லை, என்னை தூங்கக்கூடாது. இப்போ வரீங்க 3 மணி ஆச்சு, எனக்கு தூக்கமே இல்லை. கொசு தட்டிக்கிட்டு அது நான் அந்த நொம்பளத்தில் படுத்து கிடைக்கேன். இருட்டா நான் வந்து உன்னை வழி அனுப்பிச்சி வைக்கிறேன். நான் அந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் உன்னை வழி அனுப்ப முடியும் எனக்கு அப்படின்னு சொல்லி இப்போ பொறுமையாக வச்சுருக்கேன். இப்போ வாப்பா வாப்பான்னு மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஆனால் எப்படி கர்நாடகா வரையும் வந்துச்சு? எப்படி கர்நாடகா வரையும் வந்துச்சு? ஆமாம், நீங்கள் தான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் வந்திருக்கீங்க. இன்னும் எப்படி வந்துச்சு? எப்படி வந்தாலும் என்னை தேடி வந்துடுது. வாழை தேடி ஏதோ குதிக்கிற மாதிரி அப்பான்ட்டு வந்து. ஆனால் ஏதோ என்னடா குதிக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது மேலே மாடியில். அண்ணா விளையாடாதீங்க. இவங்க வந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. என்னாச்சு சொல்லுங்க. எதுவும் என்ன என்னது இங்கயா? என்னாச்சு? என்னாச்சு? நீ கைக்குள்ள ஏறிச்சு ப்ரோ. எப்படி இருந்துச்சு? தெரியல, எங்க ப்ரோ பயத்துல கையில வச்சு கையில ஏறிச்சு ப்ரோ. ஆனா என்ன இப்படி எல்லாம் இதாக நடந்துட்டு இருக்கு. அவர் அங்கேயே பார்த்துட்டு இருக்காரா ரொம்ப நேரமா? ஏன்னா அங்கதான் இருக்காங்க. அங்கதான் நிற்குது. வெளியே நிற்கிது. பேக் ஏன் தள்ளி விட்டீங்க? அங்க இருந்து பேக் எப்படி இங்க வந்துச்சு? அவர் அங்கேயே பார்த்துட்டு இருக்காருங்க பாரு ரொம்ப நேரமா. வெளில பார்த்துக்கோண்டா. அண்ணா சொல்லுங்க. ஏதாவது பேசுங்க. என்னாச்சு? அவர் ரொம்ப நேரம் அங்கேயே தான் கை காமிச்சிட்டு இருக்காரு. இப்போ ப்ரோ எப்படி ப்ரோ இங்க இருந்து சத்தம்? அங்கதான் இருக்கா. பாத்துட்டு வந்துருவோம். நான் சொன்னா கேட்கறா. பார்க்கறது நல்லதா? அடிச்சிருவா. சொல்றது இவர் மந்திர மூலமா இது மந்திர போட்டாதான் அவன் என் கட்டுப்பாட்டுக்கு வருவா. ப்ரோ இன்னும் இந்த கதவுலாம் சாத்து ஆட்டோமேட்டிக்கா மந்திரம் போட்டாதான் என் கட்டுப்பாட்டுக்கு வருவா. இல்லைன்னா வரமாட்டான். என்னை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தா அப்போ ஒரு நேரம் வாப்பா வாப்பா அப்பா வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. எல்லாம் அட்லீஸ்ட் பயங்கரமா இருக்காங்க. ப்ளீஸ் சொல்லி நிறுத்த சொல்லு. பயமா இருக்கு. என்னன்னா உங்களை நம்பி வந்து அப்படி பண்றீங்கண்ணே. ப்ளீஸ் மந்திரம் பண்ணலையா பூஜை பண்ணலையா? பூஜை போடுங்க. அங்கதான் போகணும். இப்ப அது அந்த இடத்துக்கு திருப்பி போகணுமா? மறுபடியும் லைட் அங்க வச்சிரு. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டியா இல்லையாடா? அங்க போகணும். தெரியுது. இப்ப ஆனா ஆக்டிவிட்டிஸ் நிறுத்தாது. அது அங்க நிக்கிறாயா அந்த வெளியே? என்னாச்சுடா? தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னாச்சு? மூடிச்சு ப்ரோ. சத்தியமா மூணு மாதிரி இருக்கு ப்ரோ. இந்த அடுப்படியில கூட நிக்க மாட்டேன். அடுப்படி நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க அவரு. அடுப்படி நிக்கிற மாதிரி இருக்கு. பேக் வச்சு. அண்ணா போய் பாக்கட்டா அடுப்படியில? இன்னைக்கு ஜம்ப் ஆகிட்டு இருக்காயா? இல்லை நீங்கள் எந்திரிங்க. நீங்கள் எந்திரிச்சு போய் காட்டுங்க எங்கே இருக்காங்கன்ட்டு. இங்க இல்ல. இங்கிட்டு போயிட்டா அங்க போயிட்டா வெளியே போயிட்டா. பில்டிங் அகந்துடா. வெளியே போயிட்டா. என்ன ஒரு சவுண்ட்லாம் கேக்குது. நாய் முளைக்குது. என்னடா பேசுனே? நாய் முளைக்குது. நாய் சவுண்ட் கேக்குது. நாய் முளைக்குது. ரத்த கட்டி நாய் முளைக்குது. அங்க போவோம். எங்க? நம்ம பழைய ஸ்பாட்டுக்கு போய் அந்த ஸ்பாட்டுக்கு திருப்பி போகணுமா? நம்ம எப்படி உடனே போக முடியாது. இப்போ கிளம்புனா கூட நம்ம போகிறதுக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆகுமே. இன்னைக்கு போவோம்னா நாளைக்கு போவோம். அப்போ இது ஆக்டிவிட்டிஸ் நிறுத்தாது. அது போய் என் கூட தான் வரும். டேய்
இருமா அப்பா வரேன். ஆனா ரொம்ப நேரமா அங்க இருக்குன்றீங்க, கண்ணில் ஆனால் படலையே. முன்னாடி இருக்கியா? எங்க அப்பா விடாம என்னை விடாம போடுறது. ஓ சரி, இல்லை இல்லை இப்போ இங்க இருங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ணணும், நான் இருந்தால் போதும். என் மகனை கண்டுபிடிச்சிருவேன். அங்கே போகணும், ஸ்பாட்டுக்கு போகணும். ஸ்பாட்டுக்கு போய் என் மகனை கண்டுபிடிச்சிருவேன். என் மகன் செல்ல மக அந்த இருடா, பயப்படாதடா ரொம்ப. அந்த மகன் நிற்கிறா. சத்தியமா அந்த ஜன்னல் கிட்ட ஏதோ எனக்கு தெரிஞ்சிச்சுடா. இப்போ ஜன்னல் பார்த்துட்டு கூடிய வரல வந்து பார்ப்பேன். வாங்கடா. ஏய், இது ஏன் சொல்றேன்னா பார்த்தா தான் நம்மளுக்கு ஒரு இது கிடைக்கும். இந்த சந்தானே அது சந்துலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. சந்துக்குள்ள நல்லா பாருங்க. மந்திரம் பண்றாரு அவரு. டேய் கிஷோர், டேய் அவங்கடா. ஏய் கிஷோர், என்னடாச்சு? ஏய் சரவணா, இங்க பா. ஏய் டேய் எங்கடா நீ? எங்கடா? ஏய் அங்க பாருங்க. எங்கடா ஓடுற? Jai Har Gim Rim Kim Krim Lam Lam Kim Gyu I Ai Ji O Kali Chali O Kali 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 Wa O Kali O Kali O Kali O Jai Kali அம்மா ஏமா என்னை வந்து தொந்தரவு பண்ணுறேன். உன்னை வந்து அனுப்பிச்சி வைக்கிறேம்மா. அந்த ஸ்பாட்டுக்கு வந்தால் தான் அந்த வேலை செய்ய முடியும். அங்கேயே வந்து நான் உன்னை அனுப்பிச்சி வைக்கிறேன். கவலைப்படாமல் இரு, தைரியமாக இரு. அப்பா இருக்கேன். அழுகாத அழுகாத அழுகாத. அப்பா இருக்கேன். அழுகாத அழுகாத. உண்மையிலே அனுப்பிச்சி வைக்கிறேன். அழுகாத அழுகாத. நான் உண்மையிலேயே அனுப்பிச்சி வைக்கிறேன். அழுகாதம்மா, மழை அழுகாத. ஏன் அழுகலை? நொந்து அழுகாத 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 அழுகாத. நான் பார்த்துக்கிறேம்மா. நான் உன்னை நல்லபடியாக அனுப்பிச்சி வைக்கிறேம்மா. கவலைப்படாதம்மா. அப்பா சொல்ல கேளு. என்னை தேடி வந்ததுக்கு நான் நிச்சயமாக செய்வேம்மா. தைரியமாக இருமா. அப்பா அந்த ஸ்பாட்டுக்கு வரேம்மா. அந்த ஸ்பாட்டுக்கே வந்து உன்னை எங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சி நான் தேடி உன்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சி வைக்கிறேம்மா. கவலைப்படாமல் இருமா, தைரியமாக இருமா. நல்லதே செய்யக்கூடிய வேணுமா. அப்பா கண்டிப்பாக வருவேம்மா. தைரியமாக இரு. அழுகாத அழுகாதம்மா. ஓ நீ போகிறதுக்கு நீ நைட்டே வரேன். அழுகாத அழுகாத. ஜெய் காளி ஜெய் காளி ஜெய் காளி. ஓம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் காளி காளியே நமக. ஓம் க்ரீம் க்ளீம் க்லாம் கம் காளியே நமக. காளியே நமக காளியே நமக. ஜெய் காளி ஜெய் காளி ஜெய் காளி ஜெய் காளி. ஓம் 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 ஓம். என்ன எங்கே விளையாடுறியா? உன் விளையாட்டு செல்லாது. அப்பா கிட்ட விளையாடுறேன்னு நினைக்காத, சரியா? நான் உனக்கெல்லாம் பயந்து நடக்கல. ஏய் சிரிக்காத. வா, உன் நல்லபடியாக
அழுகாத அழுகாத அழுகாத. என்கிட்ட விளையாடுறியா? அப்பா கிட்டே விளையாடுறியா? விளையாடுறதுக்கு ஆள் கிடைக்கலையா உனக்கு? அப்பா கிட்டே விளையாடுறியா? அழுகாதன்னு சொல்லிட்டேன். அழுகாத. ஏன் அழுகுற? அழுகாத அழுகாத. அப்பா இருக்கேன், நான் வந்து சொல்றதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்பா இருக்கேன், அழுகாத. நீ அழுதா நானும் அழுதுருவேன். அழுகாத, தைரியமாரு. வா, அங்கே நீங்கள் நைட்டு போவோம், உனக்கு அங்கே தான் வந்ததை சொல்லி உன்னை சொல்றதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். அழுகாத, வா. தயவுசெய்து சொல்றதுக்கு இல்லை, அப்பா சொல்றதுக்கு இல்லை. அழுகாத அழுகாத. ரோஹிணி, அழுகாத அழுகாத. விளையாடாத. எனக்கு அப்பா கிட்ட விளையாடுறியா? விளையாடாத, கம்முனு. உனக்கு நல்லபடியாக வந்துடும். ஏய் பத்தியா, அப்பா சொல்றது கேளு. ஜெய் 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 காளி, ஜெய் காளி, ஜெய் காளி, ஜெய் காளி, ஜெய் காளி. ஓம் ஓம் சுகா. அழுகாத, நீங்க விளையாட்டு காட்டாத. விளையாடாத விளையாடாத. அப்பா கிட்ட விளையாடாத. விளையாடக்கூடாது. அப்பா கிட்ட விளையாடக்கூடாது. நான் சொல்றதுக்கு அனுப்பணுமா வேணாமா? விளையாடாத. தைரியமா இருக்கு. அப்பா இன்னும் 2 நாளில் அவங்க சொன்னதுக்கு அனுப்பிச்சு வைக்கிறீமா? கவலைப்படாத. அமைதி அமைதி.